நாகரிக கோபாலி வந்தேன் ஐயா. என் பட்டனை தேடிக்கிட்டு இருக்கேன். எக்கோ கட் பண்ணு ப்ரோ. விசில் வருது, விசில் வருது, விசில் வராம. சாப்பிட்டியா இல்லையா? வாழ்த்துக்கள். சாப்பாடு பயிலு கட்டம். அருமையான ஊர் வயக்காடு. பேஞ்சமலை கொஞ்சம் கனமாக பேஞ்சிருந்துச்சுன்னா அவன் பொழப்ப பார்த்துட்டு படுத்து கிடந்திருப்பிய. ஏன்னா நாளைக்கு பேயும். கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது இந்த சாமி துடியா இருக்கு பேயும். ஒரு வயல் நம்பல. அப்போ போகிறது எக்கோவை கூப்பிட்டா சாமி வருமா? கருப்பி வருவானா? துடியா இருந்து இந்த மக்களை காக்குதுன்னா சாமி வரும். வர வர சாமி இலக்கும் பயந்த இலக்கு தண்ணியை போட்டு ஆடிட்டு பின்னாடி தட்டியை வர வச்சுட்டு போயிடுறாங்க. அதில் பிறந்தவன் தான் இவன். சோழி முடிஞ்சு. ஹலோ ஹலோ. அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில அன்னைக்கு கிழவனுக்கும் கிழவிக்கும் இத்தனை மக்கள் வடையும் பணபலமும் கிடையாது. இந்த சாமியை தவிர நம்ம கிழவனுக்கு யாதரவு யாரும் இல்ல. என்ன நினைக்கிற எங்க ஆத்தா காளியாத்தா? என்ன நினைக்கிறதா? கருப்பை இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நுறுங்குமுடா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கர்ப்ப ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. இந்த மக்களை காக்கிறது உண்மையானா என் கருப்பனும் என் காளியம்மாவும் கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழிபட்டல இந்த நாட்டு மக்களும் மகிமை அறியணும். கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி. ஆப் பண்ணி போட்டாங்கடா. வாலிம் வைப்பா. அந்த சாமியை கடத்து விட்டா நான் மைச்சு இருக்கேன். ஹலோ 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 வைப்பா. அன்னை தந்தை தான் வணங்கி ஆமோய் அன்னை தந்தை தான் வணங்கி ஆதியூரு அருமையில லட்சவை வணங்கி இந்த வயக்காட்டுல உட்கார்ந்திருக்கும் சபை வணங்கி இந்த வயக்காட்டில் உட்கார்ந்திருக்கும் அனைவரையும் சபை வணங்கி மலையாள நாட்டில் என் கருப்பனை கொண்டனைக்க முடியல. மலையாள நாட்டில் நீ கருப்பனை கொள்ளருவா முடியல. இந்த நாடு வேணாம் ஒண்ணு என் கருப்பை இறங்கி வந்தா 18ஆம் படி பெரிய கருப்பு. இந்த பொல்லாலிலே என் கருப்பை இறங்கி வந்து 18ஆம் படி பெரிய கருப்பு.
பாயடா ஏ பாண்டி முனி மேலமட கம்மாயா என் கிழவே பாண்டி முனிக்கு நித்த ஒரு நீச்சல் போட்டியா ஆட இப்போ ஒரு நீச்சல் போட்டியா இந்த மட சொந்தம் இல்ல பாண்டிக்கு இந்த மட சொந்தம் இல்லடா நீ இடமாறி உட்கார்ந்து கருப்பாயுரணி பாண்டிய ஏய் கலியரிக்கம்மாயா என் முனியாண்டிக்கு உடமரம் தாப்படிக்க ஏ முனியாண்டி பாண்டிக்கு அண்ணே முனியண்ணா தங்கச்சி காளியாத்தாமா எங்க ஆத்தாவுக்கு கழுத்துக்கு கருகமணி உனக்கு கூறப்பட்டு செலாத்தா ஒரு தரண்டிருச்சு உள்ள ஏய் அது ஒரு கிராமம் ஒத்துமையே ஆயிருச்சு ஊரு திரண்டுருச்சு ஆனா ஒற்றுமை ஆயிருச்சு புள்ள ஒற்றுமை ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு எமாமா இந்த நாடு திரண்டுருச்சு வாப்பா நம்ம நாடகத்தை பார்க்க தின ஏழரவோ இந்த நாடகத்தை பார்த்துடு ஏழை மாமா பத்தனத்தானே ஏதனத்தானே மாரண்டு மதுரை வெள்ள மணிகரண்டு தஞ்சாவூரி மாடு ரெண்டு மதுரை வெள்ள மளிகை ரெண்டு தஞ்சாவூர் குட்டி ரெண்டு கும்பகோணம் பொன்னம்மா நீ குணிக்கு வந்து ஆட்டாடு கண்ணம்மா என்னடி முனியம்மா உங்க நிலைமையி வச்ச பை இது நான் வச்ச பை தூத்துக்குடி சாத்துக்குடி நான் சொல்லுறத கேட்டு கேட்டி தூத்துக்குடி சாத்துக்குடி நான் சொல்லுறத போய் எடுத்துக்கடி அதிரத மாத்து கடி இதை எம்கே யாரை ஏத்து கடி அரையில மதுரையார எம்ஜிஆர் ஏத்துக்கடி ஆட்டாதம்மா ஆட்டாதே ஆட்டாதம்மா ஆட்டாதே ஆட்டாதம்மா ஆட்டாதே ஆட்டாதம்மா ஆட்டாதே தானவத்து முறை காட்டாதே ஆணவத்தெல்லாம் காத்தாதே கட்டணா அவளை கட்டணுமா இல்லைன்னா எம்கேஆர காலே தொட்டுக்கு மூடணுமா தடலே தடே நல்லே தன்னானே தட தட நானே தல்லை நல்லே நானே என் சொடக்கு மேல சொடக்கு ஓடுது விரல் வந்து அது தெருவில் சொடக்கு மேல சொடக்கு ஓடுது உஷாருன்னா உஷாரி ஓரஞ்சார உஷாரி உசாரினா உசாரி உங்க ஓரஞ்சார உசாரி அண்ணன் தம்பி அக்கா மாறி அப்படி உஷாரி அக்கா தங்கை அத்தனை பேரு இப்போதைக்கு உசாரு நாடகமும் தேவை நடிப்பது எங்கள் தேவை நாடகமும் தேவை நடிப்பது எங்கள் தேவை ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது நீங்க அடிக்கடி தரவு பண்ணக்கூடாது போகாத பாதையில போகக்கூடாது புத்தி கட்டி அங்கு இங்கு சுத்தக்கூடாது மாடாகவே மாடாகவே மனையே மாறக்கூடாது மத்தவங்க பொருள் மேல அதை வைக்கக்கூடாது நாடகமும் தேவை நடிப்பது எங்கள் தேவை நாடகமும் தேவை நடிப்பது எங்கள் சேவை இதுக்கு முன்னாடி கராடத்தில் அடிச்சிக்கலாடா அடி பிரிக்கிறாங்களே என்ன ரெண்டு பேர் முண்டையில் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நேரம் கொண்டாடிட்ட வீடியோ கால் பேசிட்டு போதும் பண்ணி எனக்கு கடக்குன்னு எடுத்துருப்பாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ சூப்பர் விழா கமிட்டி வாங்க போ துண்டு துண்டு இருந்தால் போட்டு விடுங்க போ வாங்க வெள்ளை துண்டு வேணாம் கலர் துண்டாக இருந்தால் எடுத்துரும் வெள்ளை துண்டு ஆகாது வானே வானே அண்ணே வானே ஒரு காலத்தில் அதை பார்க்கறதுக்கு வண்டி ஏற்றி வருவாங்க இப்போ அது வண்டி ஏற்றி போகுது ஒரு வாங்க போ இருக்கிற துண்டை போட்டு விடுங்க ஆளுக்கு முட்டா கிழிச்சுக்கிறோம் வீடியோ எடுக்கிறேன் யாரு மச்சான் ராக்கெட்டு மணிமுத்து பேரனாடா போட நொப்ப முண்டை
இடியப்பம் அதான் நான் பார்த்தேன். கடை ஓடலை நினச்சி போட்டாங்க. என் தம்பிகளோட அவங்க நாடகக்காரங்க தான். கருது வண்டி என்ன இல்லை, இப்பயே போட்டுருங்க. நாடக நடிகரான்னு கேட்குறாரு அவர் கருது வண்டி ஓனரு. இவன் சர்பத்து கம்பெனி, அவன் பானிபூரி, அவன் வாவோடு. நன்றி. என்னப்பு பேசுங்க. அண்ணன் பவுன் அவர்களுக்கு ஒத்தகோடி காளியம்மன் பணிக்குழுவின் சார்பாக பொன்னாடை பொருத்தி தெரிவிக்கிறார்கள். பெரிய என் பேர் என்ன? அண்ணன் பப்புன்னா என் பேர் பப்புனா. இவ்வளவு நேரம் பேசுனீங்களா சிங்கம்? அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். உனக்கு நான் அண்ணன். இன்னொரு கல்யாணம் பண்ண திருப்ப தொங்காசு பயில அவர் தான் தேசா பெட்டியை கூட மெக்கானிக் பார்த்து விடுங்க. 6 மணி சக்கரத்தை அன்பு மாமா ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவம். மிருதங்க தம்பி தோப்பூர் மருது புது மாப்பிள்ள துண்டு இல்லைன்ட்டாங்க. அவ்வளோதான். இல்லை அப்படி இல்லை இல்லை இங்கே இல்லைன்னு. ஏன் பயப்படி? நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னை கண்டாலே விழா கமிட்டி பயப்படுது. நோத்தங்கம்மான்னு எதுவும் சொல்லிடுறேன். சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. நீ சூம்பு முண்டை. மிருதங்க தம்பி மருதுக்கு போட்டிங்களா? நாளைக்கு வாங்கக்கூடாது. ஏன்னா காலாஞ்சியா துண்டு அப்பப்போ வாங்கிக்கணும். எப்போ உங்கள் எடுப்பு துண்டு ஆக முடியுமா? எப்பாய் இது வேறையா பொழந்து ஓச்சு. யாதையா கதா? பெரியப்பா இங்கே ஒரு லேடிஸை பார்க்க போகிறது. அந்த டான்ஸுக்கார பிள்ளைகிட்ட பாவாடையா இருந்தால் அவுத்துட்டு வா, இப்படி போட்டு விடு. போடா வெண்ணமேனே, பெரிய வேல்ராஜ் கேமரா மேனு கவட்டுக்குள்ளே வேணாலும் எடுப்பாங்கடா பேப்பையமே. துண்டு வரட்டும், அதெல்லாம் இல்லை. முதல்ல எடுத்துகிட்டு வரணும். அங்கே 4 பேர் உருகிட்டு போயிட்டா நாங்கள் தெருவில் தர்றதா பேசிட்டுலாம் கிடையாது. நான் என்ன செய்வேன்னு தெரியாது. மாடு விளையாண்டதுதான். கயத்தை போட்டிங்கன்னா நாளைக்கு தான் விளையாட. பூஜாரி சும்மா வர்றாரு. பூஜாரி அப்பு யாப்பு பொங்கச்சோறு இருக்கா? பொங்கச்சோறு இருந்தால் ஒரு 2 கிலோ அழிட்டு வா, ஒரு இலையில ஒட்டு வா, தின்னுட்டு தாள் குசிட்டு போயிட்டே. இதுக்கு இவ்வளோ சிரிப்பான்னு நினச்சா நல்லா சொல்லியிருக்கலாம். இது ஒரு ஜோக்குன்னு சிரிச்சா மாதிரி. என் தம்பி தான் சித்தி மையன். கருத இருக்கும்போது மண்டி விடுவேன், அள்ளிடுவேன்டா. இது பூரா பைக்கா தெரியுது. எத்தனை பேர் சாவியை காணாமல் தெரிய போறாங்களா? வரும்போது வேமா வந்துடுறது, போகும்போது பார்த்தா பெட்ரோல் இல்லாமல் சார்ஜ் போட்டுக்கிட்டு அதுலேயும் வந்தே விட்டுட்டு போயிருவே, விரலை சூப்பிக்கிட்டே தெரியும். அங்கேருந்து இங்கே வந்தே வந்தானே நான். அதனால் அங்கே என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அதுலேயும் வண்டி இல்லாத ஒவ்வொருத்தையும் காலை கும்பிடுவேன். நாடகத்துக்கு போவான், எம்கேஆர் வர்றாரா. அவன் அன்னைக்குன்னு பார்த்து ஃபில்டர்லாம் வாங்க சொல்லுவேன். ஃபில்ட்ரு வாங்கு, புரோட்டா வாங்கி தரியா, ஒரு கோட்ரு வாங்கி கொடுத்தாத்தே உன்னை இறக்கி விடுவேன்வேன். இந்த வர அந்த அனுபவத்தில் ஃபஸ்ட் ஆள் நீ தான். விஜில் அடிச்சிட்டில்ல, ஓடியாங்க அப்போ ஓடியாங்க பஸ்ஸு போயிடும் லூஸு. இந்த பொம்பளையால் எதுக்கு பிடிச்சிருக்கிறீங்க? நாங்கள் வர்றது உங்கள் நக்கெல்லாம் தெரியுதா? பொம்பளையாலாம் அங்கே காசு இல்லைன்னா மூக்குத்தி தோட கழட்டிட்டு வாங்கப்பா. திருவிழானையில் புதுப்பிச்சு அடுத்த வருஷம் தர்றேன். என்னது தப்பு இது? என்னது எங்களுக்கு எடுத்தது துண்டா, கோயில் மாட்டுக்கு எடுத்ததா? சுருண்டு கிடக்கப்போ. பலவாத்திய மன்னன் என் அன்பு தம்பி கோட்டையூர் கணேசன் மகன். இவரில் என்ன கோட்டையூர் கணேசன் கிடையாது. அவன் தானே தார்கம்பு எடுத்து கொடுப்பேன். தம்பி மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். சிறந்த தாள கலைஞர் அன்பு மாப்பிள்ளை. இந்த தூக்கிட்டு வர்றாங்களப்பா பீரோல மருது மிருதங்க சக்கர மருது போடுங்க. கவனிக்கல அவனை. அவன் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து அவர் என் தாள கலைஞர் வாப்பு. பெரிய எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி தான் நிற்பான் முண்டை. சிரிச்சுக்கிட்டே காலையில் உளுந்த வலைக்கு அடிச்சு பாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகன், அவனுக்கு பதிலாக ஏன்ட்ட கொடுங்க. சும்மா போங்க போங்க மாடு வாயாது. சும்மா எதுக்கு மிரண்டு இருக்காரு சித்தப்பு? ஒளி அமைப்பு SVR உதயா. வாப்பா துண்டு கிடைக்காம தர்றாங்க. என்னடா நினைக்கிறியா? ஓனர் நீ தானப்பு. வாழ்த்துக்கள் உதயா. சிரிக்கிறியா? அங்கிட்டு திரும்புறேன். சொந்த சித்தப்பு மையன். வேற காவல்துறை ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரியா? ஒரு 8 போய் போட்டு வந்துடும். வேற யாருக்கு போடணும்? விட்டு போயிடாம நாளைக்கு அது பெரிய இதாயிரும், பெரிய பிரச்சனையாக போயிடும். ஆமாம் உள்ளே போகாது. அப்போ 30 செல்லலை பொம்பளைகளுக்கு வர 30 செல்லலை யாரா படக்குன்னு உள்ள வரேன். நம்மள ஒரு வய வாக்கில் பொம்பளைய பட்டுத்தான்
எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி புகழாரம் சுற்றிய மறக்க முடியாத கிராமம் முதல் மேடை இந்த பகுதியில் ஆதியூர் மேற்கு ஒத்தக்கோட்டை அன்பு கிராமத்தாரர்களுக்கு நான் துண்டு வாங்கினது காரணமே வெளியூர்லேருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பிக்காகத்தான் நான் ஒரு ஆள் இந்த துண்டை வாங்கினேன். உங்கள் எல்லாத்துக்கும் போடணும்னா கும்பாஜிய காசை மறுபடியும் பெறட்டணும். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச அண்ணன் தம்பிகளே, பசித்தோருக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். உங்கள் எல்லாத்தையும் நம்மளையெல்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்தது உலகத்தில் முதல் தெய்வம்னா பெத்த தாய். எங்கள் தாய்மார்களுக்கு பூரா வணக்கம் தான். இதில் பாதி பொம்பளை செருக்கடிச்சு கைதட்டில் வர கைதட்ட மாட்டேன். எப்படி தட்டுவேன்? 100 நான் ஓனர் மக தட்ட மாட்டேன். திண்ட சோறு செமிக்கலையா கைதட்டன். ஆனால் ஆஞ்சிங்கள் என்றைக்குமே ஆஞ்சிங்க தான் உண்மையிலே. வாடா அழகரு போடுறா எவனாவது ஒருத்தன் வேணும்ல, தர்த்தினியத்துக்கு வேணும்ல, மடுவு முண்டை அண்ணன் இல்லையாடா. உண்மையிலே ஆண்கள் தான் அனைத்து கலைகளையும் ஒரு நாள் விடாமல் பார்க்கறது ஆம்பளை அழகுதான். உண்மையிலே அந்த தூக்கத்தை முழிக்கிறதுக்கு வரும்போதே கணேஷ் போல 2 செய்தி வெடி 1 கட்டு பூலிப்பூ தண்ணி அடிக்கிறாள் தண்ணி எதுவுமே இல்லைன்னா மண்டி வா ஓட்டு தம்பி ஓம் பல்லு மயிர பாரு வா ஓட்டு கரையாச்சா அப்போ பணம் கோந்தியில் ஓட்டு. உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான எம்கேஆரின் இரவு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உண்மையிலே அருமையான மேடை அந்த மேடை. இதில் மாடுகள்லாம் உழப்புற அளவுக்கு போட்டிருக்கே. உள்ள பப்புலாம் உட்கார முடியல, அவனுக்கு சின்ன வெதரு உட்கார முடியல, இப்படி உட்காந்துருக்கேன். அப்படி வானே வானே அண்ணே கலை அங்கே பின்னாடி தண்ணி அடித்த லட்சணம் மாதிரி தெரியாதாக்க நெளிச்சுக்கிட்டு வந்து உட்காரு. உலகத்தில் இருக்க அத்தனை டாஸ்மாக் கடையை அடைச்சா எல்லாரும் என்ன செய்விய? வீட்டில் காய்ச்சிருவேன். நீனா எங்கள் ஊரில் அப்படித்தான் ஒருத்தன் கொரோனா டயத்தில் கடை அடைச்சதுக்கு செய்தி விடிய ஊற்று போட்டு போய் காய்ச்சிட்டான். அவன் பொண்டாட்டி அதை எடுத்துகிட்டு வர காப்பின்னு குடிச்சு அந்த முண்டை கருதுன்னு வந்து விழுந்து இந்த பொம்பளையில நல்லா சிரிக்குது இல்லத்தா. மேடம் 100 வேலை இருக்கா? மேடம் இருக்கா? ஆமாம் 100 வேலை உங்களுக்காகத்தானே. உண்மையிலே எந்த அரசாங்கம் வந்து அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு மட்டும் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் உழைச்சா தாண்டா சோறு தமிழ்நாட்டில். என்னையை பொறுத்தளவு யாராக இருந்தாலும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைப்பேன். பசி இல்லா தமிழகத்தை மட்டும் உருவாக்குங்க. பசியை போய்கிட்டு அவன் உழைச்சி எப்படியாவது தெம்ப வச்சு சாப்பிட்டுக்குவேன். இதானே உண்மை. ஒவ்வொருத்தரும் அதை எல்லாரும் கடைபிடிக்கணும். ஏன்னா அன்பு தம்பிகள் எல்லாம் தங்கச்சிகள் எல்லாம் பள்ளிக்கூட ரிசல்ட் வரும்போது இவனுக்கெல்லாம் நீர் கசி ஏற்படும். அங்கே ஒருத்தர் எழுதி வச்சுருக்கேன் ஏன் டைலாக்க, கப்ளிங் என்றால் என்ன, ஓசு என்றால் என்ன. ஓசு எதை சார்ந்தது, கப்ளிங் எதை அந்த வாத்தியார் நம்ம ரசிகராக இருப்பார் போல 97 மார்க் போட்டிருக்கார். அவர் கப்ளிங் அலைவார். ஆனால் படித்தவர்கள் எல்லாம் அறிவாளியா? உங்களை கேட்குறேன். எங்கள் அப்பாலாம் படிக்கவே இல்லை, எங்கள் அம்மாலாம் படிக்கலை. ஆனால் அவர்களை போன்று படிக்காத மாதிரி கணக்கு யாரும் போட முடியாது. அவர்களை போன்று யாரும் சிக்கனமாக இருக்க முடியாது. உண்மைதானத்தா? பெண்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிய. உங்கள் அம்மாவுக்கு அடுத்து ஒரு அம்மானா யாரைத்தான் சொல்லுவ? இதுக்கு கொண்டு வருங்க மாமியாவை. உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அம்மானா மாமியாதான். உங்கள் மாமியாதான். மாமியார் காலில் டெய்லி தொட்டு கும்பிட்டு இப்போ தேக்கலை தீ பிடிக்க போகுது. மாமியார் காலை டெய்லி தொட்டு கும்பிட்டு தான் அடுப்பு பத்து அப்படின்னு சொல்கிறவன் போல இருந்தால் கைதுக்கும். அப்போ எங்கள் ஆத்தா எப்படி அதை காலை முறிக்காமல் இருந்தா சரி. மாமியார் காலை லேசாக பட்டுச்சுன்னா ஏன் முண்டை போ. உண்மையிலே பெத்த தாய் மாதிரி மாமியாவை நினைக்கத்தான். அது இல்லைன்னா நீ இல்லை. மாமியா ஒரு நாள் நல்லது கெட்டதுக்கு குழம்பு வச்சுன்னா நீ மருமக அப்படி சாப்பிட்டு நல்லா சொல்லணும். தேனா இருக்குத்த உங்கள் குழம்பு அப்படி இருக்குன்னு சொன்னால் நீ தப்பிச்சுக்கிடுவேன். என்னத்த குழம்பு கடுக்குதுன்னா அங்கே கடத்துறோம். 2 பேரும் பாஞ்சு காற்ற காணாம மூக்க காணாமனு கடிச்சு. அதே மாதிரி ஆஞ்சிங்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். டூலர் பைக்கில் போங்க. அது வர விபத்து அதிகமாக இருக்குது. அதனால் ஆளுக்கு ஒரு மொங்கு வண்டி ஓட்டுறது நல்லது. மொங்கு வண்டியும் தண்ணியை போட்டுட்டு வேகமாக ஓடுவாங்கி வெதரில் ஊற்றிடும் கவக்கம்பு. அதுவும் ஓட்டணும். நீ நடந்தே போ.
வாங்க மச்சான் ராசவாட்டு என்ன முண்டமா தர்ற போயாங்கிட்டு உன் மடுவ நீ மச்சான் தான் எங்கள் அக்கா வீட்டுக்காரு. ஆனால் இவர் மாதிரி பாடுறதுக்கு ஒரு ஆள் பிறந்து வரணும். சூப்பர் பாடகன். நான் ரசித்த ஒரு ராஜபாட்டுனா எங்கள் மச்சான் ராக்கெட் மணிமுத்து மச்சான் இருந்தேன். அவர் கெட்டது காரணம் இந்த டாஸ்மார்க் தான். ஆனால் கட்டிங்க போட்டான்னா மனுஷன் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் மைக்கு கடிச்சு தின்ட்டாரு. பிளாஸ்டிக் மைக்கு இரும்பாக இருந்தால் பல்லு போயிருக்கும். இந்த நாடகம் வள்ளிதர்ம நாடகம் அது எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. வள்ளிதர்ம நாடகம் வள்ளிதர்ம நாடகத்தில் எல்லா நடிகரும் இன்றைக்கி திறமையான நடிகர்களை கூட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வண்டியில் வந்திருக்கோம். கருதறுப்பு ஆள் மாதிரி கலையெல்லாம் எடுக்கிறாப்புல சொல்லுங்க. முண்டி எடுப்பான். அதில் எங்கிட்ட களை எடுக்கிறவன் போலையெல்லாம் இப்போ பூரா ஓபி தான்ப்பா. களை எடுக்கும் போது வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிக்கிட்டே களை எடுப்பான். எங்கள் ஊர் பக்கமாக ஒரு கலையை போடுங்க. இங்கே வாரடி இந்த களை தான் கோரை அது காட்டுது சிச்சுக்கங்க நல்லா. 100 நாள் ஆகிற போகிற எங்கள் ஆத்தாக்கெல்லாம் எதுக்கு மேக்கப் போட்டு போறிய. அன்னைக்கு 2 கிளவி எங்கள் ஊர் பக்கம் அப்படித்தான் நைட்டியை போட்டு லிப்டிக்கை போட்டு ஹேண்ட்பேக்கை போட்டு ஐக்கில் செருப்பு போட்டு 100 நாள் வேலைக்கு போயிடுச்சு. 2 வயலில் காலேஜ் போனவங்க கரையில் பார்த்துக்கிட்டாங்க. கலை செம்ம பிகர்றா மச்சான்னு சொல்லிட்டு இந்த கிளவியெல்லாம் பிகர்னு நினச்சிட்டாங்க. நிறச்சிக்கிட்டாமே வண்டியை கரு புருது குருன்னு சாகசம் பண்ணி தட்டான்னு விழுந்துட்டாங்க. விழுந்தவனே 2 கிளை ஓடியாந்து என்ன பாண்டுச்சு 2 பேரும் வெட்டி செத்துட்டாங்க. அங்கனே இந்த உலகம் அப்படி இருக்கப்பா. இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் ஒரே பஞ்சாயத்து. 37 வயசாச்சு 40 வயசாச்சு பொண்ணு கிடைக்கல. நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களை பூரா ஆப்ரேஷன் பண்ணலாம். 4 வயலுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? பொண்ணு ஏன் கிடைக்கல? பொண்ணு கிடைக்காத ஆணிச்சிங்கங்கள் இருந்தால் கை தூக்குங்க. நான் உண்மையிலே அந்த வேலை தான் பார்க்குறேன். பின்னாடி ஆள் இருக்காங்களா? இவங்க 2 தாரத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. தம்பி மணிக்கட்டோட உடச்சு போடுவேன். ஏன் பொண்ணு கிடைக்கல? பெண் குழந்தை பிறந்தால் தீட்டா நினைத்த தமிழகம் தான் இன்னைக்கு பெண்ணு கிடைக்காம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். உண்மை தம்பி, கை தட்டலாம். வர வர தாயமங்கலம் சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. உண்மையிலே இந்த ஊர் இளைஞர்களை ரொம்ப பாதம் தொட்டு வணங்குறேன். என் தம்பி எல்லாம் சூப்பர்யா. வரும்போது அத்தை தண்டி வெடியை வச்சு என்னை வரவேற்றிய. வெடி எனக்கு ஆகாது. இந்த வெடி போடுற காசுக்கு 10 ஏழைக்கு உதவி செஞ்சா உங்க காலை தொட்டு கும்பிடுவேன் நான். அதெல்லாம் தேவையில்லாது. என்னை பொறுத்தலாது. நம்ம இனிமேல யாருமே பிறக்க போற கிடையாது. இருக்கிற வரைக்கும் இங்கே யார் என்ன ஜாதி என்ன மதம் தெரியாது. ஆனால் பூரா பேருமே என்னுடைய அண்ணன் தம்பி பெரியப்பங்க சித்தப்பங்க. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. மைஜெட்டு போடுறதுக்கு ஒரு கலை வேணும். உண்மையிலேயே என் தம்பி ஒன்றும் சொல்லல. ஏன்டா முறைக்கிற? அண்ணே ஒன்றும் சொல்ல மாட்டேன். எஸ்விஆர் உதயா இந்த வயக்காட்டில் தம்பி போட்டிருக்கானே. மழை பெஞ்சுன்னா அவன் நிலைமையை யோசிச்சுப்பாரு. மழை பெஞ்சா மட்டும் வேலை ஆள் ஊறான். ஏன்னா செகதியாக இருக்குன்னு பாக்ஸ்லாம் தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் மழையிலையும் வெயிலையும் 10 பேருக்கு பொழப்பு கொடுத்து வாழக்கூடிய மைசெட்டு உறவுகளை வழங்குகிற எம்கே. வாழ்த்துக்கள் தம்பி. உனக்கு இன்னிலேருந்து கருப்பேன் ஆதரவில்ல, வேற லெவலில் இருப்பேன். அவன் கூட சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க இவங்க. இல்லைன்னா இவ்வளோ கைதட்டு ஆகாதுல்ல. அவன் எதோ கவனிச்சு விட்டுருக்கேன். அதை ஆதங்கம் கொப்பளிக்கிறாங்க. ஏன்னா மைசெட்டில் பேசும்போது மற்ற நேரம் பாரு. இப்போ என் தம்பிகிட்ட பேசுகிறேன். தம்பி எப்படா இருக்கேன்னு? நல்லா இருக்கனே. சாப்பிட்டியானே? சாப்பிட்டேன்ப்பா. அவ்வளோதான். இது கும்பாபிஷேக டயத்தில் வாரு. அவங்க பேசும்போது அது ஒரு ஸ்டைலாக பேசுகிறாங்கப்பா. கும்பாபிஷேகம் நடந்த கும்பத்தை தள்ளிப்பட்டு ஏற்படலாம் 7 வரப்படி கால போகலாம். பொம்பளை அளவில் என்ன பேசுகிறாங்க புரியலையே. கும்பத்தில் தண்ணி ஊற்றி முடிச்சுருவாங்க. வரேன் ஒரு அளவு கூட பண்ணலை அப்படின்றான். சாப்பிட கூப்பிடுவாங்க ஒரு சிலர். சாப்பிட நடந்தப்படா கிராமத்தில் அப்படின்னா சாப்பாடே இலையெல்லாம் அள்ளி போட்டு போடு. செம்புரியாலாம் புழுக்க ஓட்டு ஓடிடும். ஆனால் உலகத்திலே என் தமிழனை போல அறிவாளி யாரும் கிடையாது. வேட்டி கட்டின ஆள் வேட்டியை தூக்கி விட்டு செருப்பு போட்டு சட்டியோடு உட்காந்துருக்கேன். அந்த சட்டியில் 30 ஓட்டர். ஏன் ஏர் கூலர் வெதர்லாம். ஒரு பாட்டு பாடுவோமா? அப்போ வைக்க வைரா சிங்கம். உள்ளூர் மைசெட்டு உண்மையில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் பெரும்பாலும் இப்போ தானே சொன்னேன். இது திமுரு இதுதானே. அப்போ ஒரு உதவி செய்ய முடியுமா? ஒரு சரத்தை இங்கே வைக்க முடியுமா? வச்சேன்னா காலத்தில் நான் சிம்படுங்காமல் வீட்டுக்கு போயிடுவேன். இப்போ தானே சொன்னேன். இப்போ சாமிக்கு போடுங்க. 10 ஏழைக்கு வெடி போடுற காசுக்கு உதவி செய்யுங்க.
தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம் எந்த ஊரு அவர் சொந்த ஊரு. அவர் படுத்திருக்காரு அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள் அக்கினிகளை எடுத்து அணு ஆயுதத்தை ஈர்த்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு தங்க கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். மீசை கலைகள் எல்லாம் தமிழக மண் மீது புகுத்தி விட்டார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரம் தங்க கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். உலக நாடுகளும் மறக்கலாமே என் தமிழர்கள் மறக்க மாட்டார்கள். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் வாழ்க வாழ்க. என் தமிழுடைய வீரம் ஓங்குக. ஒற்றுமையாக இருந்து உலக நாட்டுக்கு ஒத்த தமிழன் பயங்காட்டினார். அவர் யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் என்று மாறுதட்டி கூறு. கைதட்டலாம் எல்லாம் சிறப்பா. யாராவது ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் இங்க வாங்க. யாராவது ஒரு தம்பி வாப்பா. தம்பி நீ வாடா, வா வா வா, உனக்கு பரிசு உண்டு வா. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இத்தனை பேர் இருக்கும்போது அந்த தம்பி மட்டும் வந்தான் என்றால் அவனுக்கு அப்புறம்தான் தெரியும் ஏன் வந்தம் என்று. தம்பி சிரியக்கூடாது, மடுவில் எத்திய உரியம் என்னமனே. எங்க அண்ணன் இருந்தேன் வாடா. உன் பேர் என்னப்பா? இங்கே சொல்லு. என்ன இப்படியே இருக்கீங்களா? பிரேவதாவா? வாய இங்கே வைங்க மிஸ்டர் சின்ன பப்புலு. பப்புலு அண்ணன் தான் அவன். என்ன படிக்கிறிய? அப்துல் கலாம் ஐயா யாரு நமக்கு? மாடு புடி மாடு ஒரு அண்டா. ஏ இது என்ன திமிருக்கு வைக்கிறீங்களாப்பா? ஏன் தம்பி வைக்கிறீங்க? முன்னாடி வந்து என்னை பாடா படுத்தினான்டாவேன். நீங்க தானே கோடாங்கி அடிப்பிய. மழை எப்போ பெய்யுன்னு சொன்ன நீ தானடா கேட்ட. இதை எதிர்பார்க்கல. வாழ்த்துக்கள் தம்பி. பேசாம பப்புளு மாதிரி நீ நடிக்கிறியா நாடகத்தில்? இங்கே வாங்க தம்பி, நீங்கள் வாங்க. தினமும் வரையில இப்போ அவர் வேமா அதை நினச்சி வருவார். அப்துல் கலாம் ஐயா யாரு? பொழந்து ஓச்சு. அவன் பரவாயில்ல, அவன் மூத்தத்தை கூடி. அவனா லேசு லேசா முணங்குனியா. நீ போய் வண்டி ஓட்டு சூம்பு. வா மறுபடியும் வா. ஞாபகம் வந்துருச்சா? அப்துல் கலாம் ஐயா யார்? அது எங்க தாத்தா. ஓடாங்கோத்தா. எங்களுக்கு தான் தாத்தா. பூரா பெருமை மிதி மாட்டு தெரியும். இப்ப வேற ஏதாவது கேள்வி இங்க வாவேன். சில்க்கு தெரியுமா? எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. இங்க மச்சம் இருக்கும். போட முண்டை பார்த்துக்கங்க என்ன லட்சணத்தில் இருக்காங்க.
இங்கே மச்சம் இருக்கும். ஆமாம், கபட்டில் பருவு இருக்கும். போட வெண்ணமைக்கலாம் அவங்கள வச்சுக்கிட்டு என்னது. ஒவ்வொரு தாய் தகப்பனும் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் கவனமாக படிக்கிறார்களா, வீட்டு பாடத்தை சரியாக செய்கிறார்களா என்று பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்த விட்டால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை என்பது இந்த மேடையில் தெரியும். இதான் உண்மை. யார் படிக்கிறா அப்படி சொல்றா? ஒரு ஆளு போதும் ஊருக்குள்ள, எவனும் படிக்கலைன்னா அவன் வாட்ச் பண்றேன் என் தம்பி. இதுல எல்லாரும் காலேஜ் போன ஆளுகெல்லாம் கை தூக்குங்கண்ணே. இங்கிட்டு என் தம்பியை வெள்ளச்சட்டை 2 கையா தூக்குறான்னா எதுக்கு? கம்பு கூட்டு மாதிரி எடுக்க சொல்றாரா? என் தம்பி 2 கையை தூக்குறானே ஏன்டா? ஆனால் அன்புக்கு அடிமை, நான் நிறையா தடவை யூடியூப்லாம் சொல்லியிருக்கேன், மேடையிலலாம் வெடி போடாதீங்க, நான் வரும்போது போடாதீங்க. ஏன்னு கேளுங்க, அந்த பேசுகிற கவனங்கள் மாறிவிடும். முருகனுக்கு வைக்கலாம், நாரதருக்கு வைக்கலாம், வள்ளிக்கு வைக்கலாம், அவர்கள்லாம் தெய்வத்தினுடைய வேஷம் போடுறோம். நான் கோமாளி, அவ்வளோதான். நான் சாதாரண ஒரு பாமர விவசாயி மகன், ஒரு பரம்பரை கோடாங்க, அவ்வளோதான். நான் எப்பயுமே சாதாரண ஆளுதேன். அதுக்கு தான் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதே ஒரே விஷயம், இளைஞர்லாம் இங்கே வெள்ளச்சட்டை ஓட்டுக்கலப்பா. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்து அந்த சிரிக்கிறாங்க, அது லேடிஸ் போட்டாவா போட்டு விளையாடுங்க. அது இல்லைடா, வாட்ஸ்அப் தளம் ஒன்று ஆரம்பித்து மாதம் ஒரு 100 ரூபா எல்லாரும் சந்தா வச்சு நம்ம ஊரில் யார் ரொம்ப வறுமையாக கஷ்டப்படுறாங்களோ அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சால் நீங்கள் எல்லாம் நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி உங்கள் பாதத்தை தொட்டுக்கோங்க. அதை செய்யுங்க. அதை செய்ய மாட்டாங்க சில பேர். வாட்ஸ்அப் குரூப் வச்சு மச்சான் எல்லாரும் கண்ட்ரோல் ரூம், எல்லாரும் 8 மணிக்கு திருடான வந்துருங்க, ஆப்பு பத்தாது புல்லு, அவன் ராகுல் வந்து பீர் தான் சாப்பிடுவானா, அவனுக்கு வந்து காடை ஒத்துக்கிறாதான், இதை போட்டு விளையாடுறாங்க. எல்லாரும் இனிமேல் எல்லாரும் பிறக்க போகிறோமா? கிடையாது. 7 பிறவின்னு சொல்கிற ஆள் இருந்தால் நம்புகிற ஆள் கைதுங்க. கிடையாது, ஒரே பிறவி தான். இந்த ஒரு பிறவியில் யாரும் அதிக நாள் வாழ போகிறது கிடையாது. வாழுவரை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதனால் வாழ்ந்து விட்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு, இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடுதா? ஏன் தட்டுப்பாடு? உங்களை எடுத்தேன். மாதிரி கருவை வெட்டுறதுக்கு இடுப்பு கடுக்குது, வெட்டணும். எங்கள் அப்பத்தாவெல்லாம் பட்டு கிளவி களிச்சேரி தெக்க ஓய் பாவாடையை தூக்கிக்கிட்டு வெட்டேன், பின்னாடி எங்கள் ஐயா அடிச்சுக்கிட்டு இருப்பார். அங்கிட்டு விறகு அடிச்சுட்டாலே சொரு புஞ்சுவோங்க, அது வெட்டிக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு கரணை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு எங்கள் ஐயா. அப்பெல்லாம் எங்கள் அப்பத்தா விறகு வெட்டிட்டு வந்து அந்த ஊதாங்குளம் ஒன்று வச்சுருப்பாங்க, நீக்குற மாதிரி, கப்பலையும் கிடையாது, நீக்குறோம். அந்த ஊதாங்குலையை வச்சு மலைக்கு அதுக்கும் விறகு நனைஞ்சிரும், பிடிக்காது. எங்கள் அப்பத்தா சவுண்டே பயங்கரமாக இருக்கும், ஊன்னு ஊதும். அது அங்கிட்டு ஊதிக்கிட்டு இருக்கு, எங்கள் ஐயா அங்கிட்டு தொக்க எடுத்துக்கிட்டு இருப்பார், மயிர் சரியில்லாமல். அப்பெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு சமைச்சாங்க, மண்பானையில் சமைச்சாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஒவ்வொரு வயசான கிழமைங்கெல்லாம் 120 130 வயசில் இறந்தாங்க. இன்னைக்கு பூரா தண்ணியை போட்டு 45 வயசுலேயே கூலி வெட்ட சொல்கிறேன். கூலி வெட்டிருங்க தொழிலோட நாளைக்கு மண்டையை போடுற மாதிரி இருக்கு. பூரா அப்படி சாராயம் காய்ச்சணும் நம்பர் 1 ஊருன்னா எங்கள் ஊர் தான். வெளிப்படையாகத்தான் சொல்கிறேன். இன்னைக்கு பூரா திருந்தி அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சாராயத்தில் ஆரோக்கியமாக இருந்துச்சு. சாராயம் போட்டு வந்தாங்கன்னா ஊருக்குள்ளே 1000 நோத்தா ஓடுவேன். போட்டு வந்து பொம்பளையாலத்தையும் போட்டு அடிப்பாங்க, பொண்டாட்டியை போட்டு அடிக்க. புவனேஸ்வரியை போட்டு அவன் புரிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். புவனேஸ்வரியை வந்து அனிதா வீட்டுக்கு ஓடுவான், என் புரிஞ்சு அடிக்கிறேன் காப்பாற்று. பார்த்தா அனிதா புரிஞ்சா இங்கே சங்கில் ஓட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆத்தாடி குடியை கெடுத்துட்டான்னு இருளாய் வீட்டுக்கு ஓடுவாளுங்க 2 பேரும். இருளாய் உரிச்சியும் குடத்துக்குள்ளே தலையை விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். அது அந்த காலம். இப்போ வீம்புக்குனே திமுருக்குனே பண்ணுறாங்கப்பா. 2 அவுன்ஸை போட்டுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன். இந்த ஊருக்குள்ளே நான் யாரையும் பார்ப்பேன், எவனாக இருந்தாலும் வெட்டவும் முடியும். ஆனால் ஆள் பார்த்தா சூத்து வத்தி மாதிரி தான் இருப்பேன். அதில் 4 பேர் போய் சொல்லுவாங்க, மரியாதையே போங்க மச்சேன், நான் சடக்குன்னு அரைஞ்சு விடுவேன். நீ அரைஞ்சா நாளைக்கு உன்னை போடுறது உறுதி. அவன் நீ அரை நொக்காவை கூட்டிகிட்டு போய் கஞ்சி ஊற்று. இவன் எப்படியே நிற்பேன். ஊர் நாட்டாமா இங்கேருந்து வருவார், பெரிய அம்பலார் வந்துட்டு, ஏய் ஆடுறா அவன் கதிரசனாடா போடா அப்படின்னு. நீ ஆடுறா அம்பலாரு, வாடா ஒத்த கொத்த பார்ப்போம். அம்பலார் சொல்லுவார், நான் தாண்டா ஊர் அம்பலாம். ஏய் உன் கணக்கு வழக்கு எனக்கு தெரியாதாடா, இழுத்துருவாங்க. ஆனால் அப்படி ரொம்ப தண்ணியை போட்டு சொன்னதே சொல்கிறவனுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். குடத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது, எலும்பு சம்பளத்தை புளிகிறது, புனலில் வச்சு மண்ணெண்ணெயை ஊற்றுறதெல்லாம் செய்யாத. ஒரு அறை விடுவேன், சட்டார்னு விடு. இந்தா நான் இல்லை, நான் ஆடு மேய்க்க வந்தேன்டுவேன் பட்டாக்குன்னு.
ஆனா இத்தனையும் விஷயம் தாங்கிக்கிட்டு நம்மளுக்காக பிள்ளையும் பெற்றுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்ற வர தாய்மார்கள்லாம் இதுக்கு ஒவ்வொரு புருஷனும் செலவு வைக்கணும். என் தாய்மார்கள்லாம் நாளையிலேருந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க தா. ஆளுக்கு ஒரு ஆப்பை வாங்கி வச்சு உட்காருவேன். எந்த புருஷனும் குடிக்க மாட்டேன். ஆப்பை வாங்கி உட்காந்துட்டு சிக்கனை வறுத்து அட்டனக்கால போட்டு உட்காந்துட்டு உன் புருஷன் வருவார், வாடா ஒரு கட்டிங் போடுறான்ட்டுவேன், செத்துருவேன். அங்கனையே வெட்டி வெட்டி குடும்பம் குண்டியை தூக்கணும். சிங்கப்பூர் போகிறேன், ஒரு வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க எம்கேஆர்ன்ட்டாங்க. போகிறேன், அந்த வீட்டில் புருஷனை முண்டாட்டி தண்ணி அடிச்சுட்டு சீரட் அடிச்சிருக்காங்க. அப்போ நான் பார்த்தேன், என்னன்னே அப்படின்ட்டேன். இது ஜகச்சேன், நீங்கள் ஒரு லாட்சி போடுங்கன்ட்டாங்க. ஆனால் என் வீர தமிழச்சிக்கு இணை எந்த பொம்பளையும் கிடையாது உலகத்தில். என் தமிழச்சி தான். எதுக்கு தேவை கைதட்டுது தெரியல, ஏதோ சொல்லி விட்டாடும் தட்டுது. உங்கள்கிட்ட தான் இன்னைக்கு புருஷன் பூரா தண்ணி அடிக்கிறது. இப்போ என்ன சொல்லுவிய? இப்போ இழிச்சுக்கங்க. நீ வீட்டுக்காரர் வந்தவனே சந்தோஷமா வாங்காத்தான் அமருங்கள், வலது கால் கடுக்கிறது தான், இதே பிடித்து விடுகிறேன், கச்சு புச்சா கச்சு புச்சா கச்சு புச்சா அப்படின்னு அன்பா சொன்னா எந்த புருஷனும் தண்ணி அடிக்கிறது இல்லை. புருஷன் வேலைக்கு போயிட்டு கடுகெடுத்து வரும்போது நீ வீட்டு வாசல் நுழையாமே சொல்லுவ, ஏங்க காலையில் அவர் வந்துட்டார் வாரச்சிட்டுக்கார், அவன் சிலிண்டர் சுத்தமாக இல்லைங்க, உங்கள் மையன் டிவியை உடச்சி விட்டேன், நான் அடுப்பை தைக்கும் போது சேலை தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு, அவன் பார்ப்பேன் பேசாமல் சுடுகாட்டில் போய் படுத்துருவான். கட்டுன கணவனிடம் எந்த விஷயத்தை எப்போ பேசணும், எப்படி அன்பாக பேசணும். இன்னைக்கு அதிகமாக தண்ணி அடிக்கிறது இளைஞர் தான். நீ போகிறது நல்லது, பேப்பயமே எதுக்கு எடுத்தாலும் நீ இளவட்டமாக்க மடுவு முண்டை, நீ என்ன இளவட்டம் நக்குன்னு இளவட்டம் இளவட்டம் பூரா ஏன் தண்ணி அடிக்கிறேன் தம்பிய? லவ் பெயிலர், லவ் பெயிலர். இதில் பெருசாக பேசிக்க, அவளை தண்ணி அடிச்சுக்கிட்டே அழுவேன். அழுது சொல்லியாம பாரு, அந்த முண்டைய ஒரு வருஷம் மச்சான் பின்னாடியே போனேன், போயிட்டா இப்போ கட்டியிருக்கா அவரு, அவன் தவறே கிடைக்காது அவனுக்குட்டுவேன். விலங்கா போய ஆமாம், இவன் பார்த்தது மாதிரி சொல்லுவேன். அந்த பிள்ளைய ஒன் சைடாக லவ் பண்ணானா. இதில் சில பேர் சீரட்டை வந்து மடுவில் சுடுவாங்க. மடுவில் சுட்டு சொல்லுவேன் பாரு, மடுவில் அந்த பிள்ளை பேரே எழுதுவேன். இவனுக்கு புண்ணு ஆறாது. அந்த பிள்ளை ஒரு பிள்ளையை பற்றி தூக்கிட்டு போயிரு, அவன் பிடிச்சி. காதலிலே தோல்வியற்ற இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மேடையிலே ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு பெண்ணை உயிருக்குயிரா விரும்பி உன் உள் மனதோடு அன்பை பழுமாறி அந்த பிள்ளை உன்னை வேணாம்னு சொல்லுதுன்னா போடின்னு சொல்லிட்டு போடா. இந்த உலகத்துல உனக்காக உன் மனைவி ஏதாவது ஒரு மூலையில காத்திருப்பான். அவன் லவ் பண்றானா மரியாதையே போறது நல்லது. அவன் லவ் பண்ற லவ்லாம் பண்ணக்கூடாதா. பெத்த தாய் தேவைப்ப எந்த பிள்ளைய காட்டுறாங்களோ அதை கட்டணும். அப்படித்தான் எங்கள் ஊர் பக்கம் ஒருத்தர் இளையாங்குடி பக்கம் பொண்ணு பார்த்துட்டார் அவங்க அப்பா. நமக்கு வேண்டி ஆள்றா, அவர் நானும் வியாபாரிடா, டேய் அவன் மகளைத்தான் நீ கட்டணும்னு சரின்னு போயிட்டேன். போய் பார்த்தா அந்த பிள்ளைக்கு பல்லு இப்படி இருந்திருக்கு, வாங்கன்னு இருக்கு. அதோட விழுந்து கருவல்ல விழுந்து ஓடி அதில் விறந்தவன் தான் அவன். ஒரு சாங்கு பாடுவோமா? ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 2000 செம்பொரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க சம்பளத்துக்கு 10 பேரை வச்சிருந்தேன். 10 மரச நெல்லு வச்சிருந்தேன். பக்குவமா வாழ்க்கையில புழைக்கிறதுக்கு வைக்க கூலம் ஏத்தி வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். இதெல்லாம் பத்தாதுன்னு திருடானையிலிருந்து தொண்டி போற ரோட்டுல இடம் இருக்க கிரு கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 50 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு அப்படியே போட்டா எவனும் வீட்டை கட்டி போறியா, நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்துடும்னு வெள்ளக்கல்ல பெயிண்ட் அடிச்சு ஊண்டி சுத்தி கம்பி போட்டு இளவாட்ட பையில செக்யூரிட்டியா போட்டா வீடியோ காலில் லவர்கிட்ட போயிட்டு இது ஏன் இடம் சொல்லிட்டு அந்த பிள்ளைய டொங்காசு போட்டு போயிடுவான்னு ஒரு 85 வயசு கிழவனை அவருக்கு தினமும் வெத்தலை வாக்கு பீடி சீரட்டுன்னு வாங்கி கொடுத்து வச்சிருந்தேன். இது மட்டும் பத்தா அது நகை பயங்கரமா போகுதுன்னு ஒரு 150 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். பார்ச்சனர் காரு ஒண்ணு வச்சிருந்தேன். வெளியே தெருவு போறதுக்கு என்ஃபீல்டு ஒண்ணு வச்சிருந்தேன். இதெல்லாம் பத்தாது கோடீஸ்வரன் ஆயிட்டும்னு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விரதம்னு சொல்றான்னு
இங்கனுக்குள்ள பொம்பளைய வச்சிருந்தா போட்டு கொடுத்துருவாங்கன்னு தொண்டிக்கு அங்கிட்டு ஒரு லேடிஸை வச்சிருந்தேன். அண்ணே 3ன்னு கேள்விப்பட்டேன். எவன் கண்ணு வட்டுச்சோ? ஹலோ, சாப்பிட்ற நேரம் ஆயிடுதாளா? யாரு கண்ணு பட்டுச்சோ? சாங் ஸ்டார்டிங் சார். ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், அலுமரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டு போகும் அப்பா, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, முதல்ல நானும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம், நான் எண்ணி பார்க்கல. அண்டா உண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், பொண்டாட்டி கொலுச வைத்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே தளந்தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனைக்கு எவ்வளவு பாக்கெட்ல காசு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி சரக்க வாங்கி குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது. 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுதப்பேன், பார்த்த வேலையெல்லாம் தேவையில்லை, இந்த குடிதாண்டா உலகம். முன்னு 25 வருஷமா காலையில் வெறு வயத்துல யாராரு குடிச்சீங்களோ அவங்களுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், அலுமரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கும் போது அப்படித்தான் இருக்கும். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தான். புதுசா குடிக்கும் போது மேல போறப்பா. அண்டா கொண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக பிறந்து இந்த வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்த முப்பாட்டன் சொன்ன வார்த்தைகள்ல கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகள்லாம், இந்த கிராமத்துல இன்னாருமை இப்படி வாழ்ந்தான்னு பேரெடுத்து போகணும். உங்க பாதம் தொட்டு கும்பிட்டு கேட்கிறேன். நானும் குடிச்சு புட்டு சீரழிஞ்சு சீப்பட்டு கேவலப்பட்டு பட்டு திறந்தன ஆளுகள் எத்தனை பேரோ, அதுல எம்கேஆர் ஒருத்தன். நான் செஞ்ச தவற நீங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்க பாதம் தொட்டு குடிய நிப்பாட்டுங்க. எத்தனை கடையை அடைச்சாலும் அது பெரிய ஒரு போதை, நீங்க நிறுத்த முடியாது. திருவிடானே பக்கத்துல உள்ள கடைகளை பூரா அடைச்சாலும் ஒரு கோட்டுக்காக நீ திருப்பதி கூட போயிட்டு வருவ. இதுல குடிச்ச ஆளுக்கு கொஞ்சம் எரிச்சலாத்தியா இருக்கும். குடியே வேணாம் முன்னு நான் சொன்னாலும் சில பேர் நோத்தாங்கம்மான்னு வைவ. இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், அலுமரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சூப்பர் சூப்பர் தான் சொல்றேன், நான் விட்டுறோம்னு சொல்லலையே. இதில் நான் தான் சொல்லியிருந்தேன், குடியை நிப்பாட்டுறதுக்கு மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிப்பாட்ட முடியணும். அதெல்லாம் இப்போ கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் சில பேர் ஊருக்குள்ளே பிறலையை கிளப்பி விடுற. தூத்துக்குடிக்கு அங்கிட்டு ஒரு கயிறு கட்டுறாங்களாம்.
கட்டிட்டு வர்றதுக்குள்ளே வண்டியில் அப்படியே வாந்தியாக வருதான். அதோட சரக்கை பார்த்தா ஒமட்டு தான் குடிக்க முடியலன்னு. அந்த கயரை கட்டிட்டு அவன் இருப்பான்னு நினைக்கிறாங்க. கயரை கட்டிவிட்டு அதில் ஒரு ஆள் எங்கள் ஊரில் விவரமாக பண்ணேன். கயரை கட்டிக்கிட்டு மேலே துண்டை சுற்றிக்கிட்டு சரக்கு அடித்தேன். என்ன கயரை கட்டியிருக்கேன்? கயிறு உள்ளே தானே இருக்கேன், அதைத்தானே மறைச்சேன். எத்தனை கயிறு கட்டு, எத்தனை சாமியில் போய் சத்தியம் பண்ணு, அம்மா தலையில் அடி, பொண்டாட்டி தலையில் அடி, பிள்ளையை போட்டு தாண்டு குடியை நிப்பாட்ட முடியாது. உங்கள் மனதை ஒருமனப்படுத்தி மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கு இந்த பாலா போன மதுவை ஒழிக்க முடியும் என்பதை சொல்லிக்கிறேன். அதுலேயும் நம்மளால் உண்மையிலே தமிழ்நாட்டுக்காரன் அறிவாளி தான். எக்கோ வைக்கிறேன் தம்பி, கட் பண்ணுங்க தம்பி. உதயா தானே தம்பி பேர்? உன் பேர்லேயே மைச்சிட்டாப்பா. வாழ்த்துக்கள் தம்பி. ஆனால் ஒரு ஓனராக இருந்தாலும் கலைவேந்தன் என் தம்பி, பெரிய ஒரு நடிகன் பாடகன் தம்பி கலைவேந்தனை வருகன்னு வரவேற்கிறோம். உண்மையிலே என்னை பொறுத்தளவு எங்கள் வாத்தியார் சொல்லுவார், என்னைய ஒரு கலைஞன் உருவாக வேண்டுமென்றால் உள்ளே வந்து லேடிஸை பார்த்துக்கிட்டு உட்காரவே நடிகன் கிடையாது. கூட்டத்துக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு நடிகன் என்ன செய்கிறான் என்று பார்த்து விட்டால் அவன் பெரிய கலைஞனாக வருவான். கலைவேந்தன் அவ்வளோ பெரிய ஆள். அவனுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குது, நான் அவனுடைய ரசிகர். ஆனால் உட்காந்து ரசிக்கிறேன் பாரு. அன்னை ஏதோ ஒன்று செய்யும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள நினைக்கின்ற இவன் பெரிய கலைஞனாக வருவான். கலைவேந்தன் வாழ்த்துக்கள் தான். அப்படி தாண்டா இருக்கானே. சில பேர் என்னையை பார்க்க வர முடியாது வர்றாங்க, அங்கேருந்து வரேன் அண்ணே உன்னையத்தையும் பார்க்க வந்தேன் 80 கிலோமீட்டர்னே அப்படின்ட்டு லேடிஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பொம்பளைக்காக வந்திருப்பேன் சொல்ல மாட்டேன். அன்றைய காலத்திலே வாத்தியார் பாலம் எழுதி கொடுத்தால் ஒரு நடிகனாக வரலாம். இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே ஒரு நடிகனாக வருவதற்கு 10 கலைஞனை பார்த்து விட்டால் அவன் ஒத்த கலைஞனாக உருவாகி விடுவான். என்னன்னு கேளு. இந்த நடிகர்லேருந்து 2, அந்த நடிகர்லேருந்து 2 காமெடி, 2 பாட்டு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு பப்புன்னு ரெடி ஆகிடுறாங்க. இது இந்த காலம். அன்றைய காலத்தில் வளர்த்து விட எனக்கெல்லாம் ஆள் இல்லை. இந்த மக்களுடைய அன்போடு என்னுடைய திறமை வைத்துத்தான் உலக நாடுகளுக்கெல்லாம் தெரிந்தேன் இந்த எம்கேஆர் கோமாளி. ஆனால் இன்றைய நிலைமையில் நான் எத்தனை பேர் வேணாலும் உருவாக்குவேன். இன்னைக்கு வந்திருக்காங்க வேறு 2 பேர், மாப்பிள்ளை ஆனந்தராஜ், மடு பப்புளு பின்னிடுவேன். ஆனால் பப்புளுக்கு இந்த மேடை ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தான் தெரியலை. அப்பயே 3 தடவை நடக்க சொல்லிட்டேன், பதியவே இல்லை. ஒரு இடத்துல பதியுது, அந்த இடத்துல மட்டும் 2வது கீரை போட்டு தூக்கிடுவேன். இல்லை லேசாக வந்து நடிக்க முடியாதுப்பா. அப்போ அவுட்ரு போகுது. அப்போ உதயா இன்னொரு வைங்கப்போ எக்கோ குறை சாமி. அவன் முறைச்சிக்கிட்டே இருக்கான்டா. என்ன காலத்திலும் புனரக்கூடிய ஆதியூர் மேற்கு ஒத்தக்கோட்டை அருள்தரும் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ சொன்ன கருப்பசாமி முன்னோடியான் சுவாமி மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை வைத்திருந்தாலும் வெளியூர்லேருந்து இந்த கிராமத்தினுடைய அன்புக்காகவும் இந்த கலை மேல் வைத்த ஒரு பாசத்துக்காக வருகிறது. அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம் எனது அன்பு மச்சான் திருவெற்றியூர் மண்ணின் மைந்தன் ராக்கெட் ஏ மணிமுத்து அவர்கள் வேளனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை மணப்பாறையை சேர்ந்த எஸ் செந்தமிழ் செல்வன் வேடன் மற்றும் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டு கண்டு பிறந்த ஒரு வீர தமிழச்சி கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் செய்த தியாகம் பெரிய தியாகம். மதுரை ஏர்போர்ட் நிலையத்திலே இங்கே வந்திருக்கின்ற நாரதருடைய இடம் 3 ஏக்கரை இழந்தவன் இவன். ஏர்போர்ட்டுக்காக எழுதி கொடுத்துட்டு இப்போ ஊரு கம்மாக்கரையில் ஓலை குடிசை ஓட்டு படுத்து கிடக்கிறான். அதுதான் தியாகம். இன்னைக்கு விமானத்தை மட்டும் பறக்கும் போது பார்ப்பேன், அதில் ஏற முடியாத அளவுக்கு காசு இல்லை போடா பேக்கு. அதனை தொடர்ந்து காலேஜிலே ப்ரொஃபஸராக இருந்து இரவு நேரத்திலே நாடக கலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். ஆறுமுனிய சக்கரவர்த்திக்கெல்லாம் ஒரு குரல் வளம் உண்டு. மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் வளம் வேணும். இதை அருமையாக செய்து கொண்டிருக்கிற அன்பு வாத்தியார். இவர் வாய்ஸுக்கு நான் அடிமை. இப்போ பாடுவார் வாருங்க, உங்களை அறியாமல் நீங்களே கைதட்டுவீங்க. மருங்காவூரி மண்ணின் மைந்தன் அன்பு மாமா ஜெயராம் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல்.
பேர் இந்த பாட்டுக்காக இசையிலே அங்கே ஒன்று சேர்ந்து இசையமைத்தார்கள். ஒரே ஒரு கருது வண்டியை வச்சு முடிச்சிட்டீங்களா மாமா? அது அதானடா மினி செயின் வண்டியா? வாழ்த்துக்கள் அன்பு மாமா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம். இந்த இசையை இந்த பாடலை வாய்த்தால் நல்லவாம்பு வரும் என்றார்களே, வர வைக்க முடியுமா? அன்னைக்கு வாய்ச்சி அப்படித்தான் இருதலை மணி வந்துருச்சு. மண்ணொலி அது ஒரு காலத்தில் பிறல்வாய் கிளப்பி விட்டாங்க. அப்போ எக்கோ கட் பண்ணுங்க. அப்போ பேச பேச அலறது போ. அப்போ அப்போ ஹலோ, இந்த 2 தலை பாம்பு 3 கிலோ இருந்துச்சுன்னா 1 கோடி ரூபான்ட்டாங்க. அந்த பாம்பை ஒவ்வொரு ஆளும் கருவலில் போய் விழுந்து விழுந்து பிடிச்சி, அப்படி எங்கள் ஊரில் ஒரு ஆள் தூக்கிட்டு வந்துட்டேன். 2 தலை பாம்பு உண்டு. கொண்டு வந்து பார்த்து கடைசியில் போராடி காரை பிடிச்சி கொண்டு போய் இடம் ஓட்டாங்க. இடம் ஓட்டா 1 கிராம் குறைஞ்சிருச்சாமுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அது அந்த காலத்தில் பிறலிதேன். என்னப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. வேறா நான் இந்த பொண்ணு வாக்கா வந்தேன் பாரு, அந்த பிள்ளைக்கு இந்த பிஸ்கட்லாம் வாங்கி கொடுப்பேன். அவன் வரவே மாட்டாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்கத்துவான் கோடைகிடி குமரன், பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் அரசகொல்லம் டிவி ஜெயம் அவருடைய மாணவரும் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். மருது பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி மணிக்கு ஒரு மாதிரி யோசிச்சு அடிப்பேன். அதனால தான் என் பேர் மணிவேலு. எண்டபுலி கிராமத்துக்கு இந்த ஒண்டி புலி பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறான். அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார். அடிப்பா.
என்ன அடிக்கிற மங்கு மங்குன்னு அடிக்கிற? அந்த ரவுண்டா இருக்கல அதை எடுத்து வைனே, எடுத்து வைவேன். சாமி அழைக்க போகணும். இங்கே கிடையாது, தூத்துக்குடி அங்கிட்டு. உன்னை ஒரு ஆள் கூட்டு போகிறாங்க, 1 லட்ச ரூபா சம்பளம், பூலிப்பூ செலவு. உன் காசுல வாங்கினேன், அது இல்லாட்டா ஊம்பா போகிற. பூலிப்பூ செலவு, 1 லட்ச ரூபா சம்பளம். அடி 1 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோதான். சாமி இறக்கிட்டியா? சரி, 12,000 ரூபா சம்பளம். இங்கன்னு என் திருவிழான பக்கத்தில். அது வேற யாரும் கிடையாது, என் தம்பி திருவிழான பிரசனா இருக்கேன்ல, அவனுக்கு சாமி இறக்கணும். 12,000 ரூபா தான் சாமி அவனுக்கு வரும். துடியா காருக்குள்ள ஆடுவேன். அன்னைக்கு வரும், இன்னைக்கு வராது. அவன் இன்னைக்கு மூக்கு முடிய வெட்டலை. தம்பி எனக்கு சாமி அழைக்கணும், காசு கிடையாது. எனக்கு தான் நீ போகும்போது 120 ரூபா கொடுத்துட்டு போகணும், பஸ் செலவுக்கு. எனக்கு அண்ணனுக்கா ஆடுறா. என்ன தம்பி அத்தத்தையும் எடுக்கிற? அதான்டா அவன் சொல்லலையா, இறக்க முடியாமப்பா. அவன் பார்க்கத்தான் ஆள் லூஸு. அட்றா, அவ்வளோதான். சாமி மயத்தில் வரும். அங்கேயே நான் படத்துக்கு வந்தேன். சாமி கிடைச்சா உன் சாமானு கிடைச்சாப்பா. வாழ்த்துக்கு. சிறந்த முறையிலே இங்கே சீன் தரம் அமைத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய மாப்பிள்ளை. 3 நாள் தொடர்ந்து போட்டு தாளம் போட்டு கிண்ணஸ் இருக்காள். கடைசியில் 1 நிமிஷத்தில் அவனுக்கு சூகரும்பு கடிச்சு பிடிச்சி அது அப்படி இது ஒன்னே தாளம் விழுந்துருச்சு. என் அன்பு மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள் சீன் தாளம். சத்தத்தை காணா, வாங்க போய். என்ன தொகுதியில் நிற்கிறீங்களா? வாங்க போய். இங்கே என்ன மரியாதை, சபைக்கு மரியாதை கொடுக்கணும். என்னதே வணக்கம். என்ன வேலைக்கு வந்திய? தாளம் வாசிக்கமா? ஓரையெல்லாம் செருப்பு அடிக்கவா? அதை எடுத்துட்டு வாங்க. பெரிய அங்கேருந்து வந்துட்டாரு, கவர்மெண்ட் போட்டு பஸ் செக்கர் மாதிரி. தாளம் தானே போட வந்திய? சொல்லுங்க மாமா. தாளம் எங்க? இங்கே மாமா. இதில் கொஞ்சம் வாலிமை வைங்க போய், ஏன்னா அவன் பாடக்கூடிய தன்மை உள்ளவன். ஆமா மாமா. நான் சொல்லு, செந்தமிழ் தம்பியா என்னமாமா கரெக்டாக போடணும். சரி மாமா. நாத்தாங்களம் உழுது போட்டு. சரி மாமா. அதை சொல்லல, பாட்டா தாளம் போடணும். சரி மாமா. தம்பி நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் அப்புறம் மூக்குலேயே அரைஞ்சு விடுவேன். அப்புறம் சரி மாமா. மாப்பிள்ள விளையாடாத மாப்பிள்ள, அசிங்க மாப்பிள்ள. சரி மாமா. சீரியஸ் தம்பி. பிராண்டட் செருப்பு 2 இருக்கா? அதாவது நீங்கள் பூராமே 20 ரூபா செருப்பு தாண்டா போடுவீங்க. கரெக்டாக போடுங்க. சரி மாமா. சரி ஓகே மாமா. பப்புல ஓடியாந்த கொட்டையா கர்றா, ஏவி விட்டு போயிடும். அப்புறம் ஒழுக்கமாக இருக்கணும். தென்றல் முழங்கிய போதும் திங்கள் ஊரங்கிய. அது எங்களுக்கு தெரியும், அதை உன்னை பாட சொல்லடா. இதை வச்சு போடு. பிடிக்கும் மாமா. இதெல்லாம் திமிரு குதி தானே. இப்போ ஏலே தாளம் போடுறதுக்கு எதுக்கு தண்ணி குடிக்கிறாங்க? பாட போறானா? இல்லை மாமா, தொண்டை கடிக்கிச்சு மாமா. ஏலே தொண்டைக்கு இதுக்கு என்னடா இருக்கு? வரும் மாமா. என்னமோ சொல்ற, இலவட்டம் சொன்னா கரெக்டாக இருக்கேன். கரெக்டாக போடு. சரிங்க மாமா. அவளை உண்மையிலேயே என் ஜாதகத்தில் ஒரு கொலை உலகம்னு இருக்கு. அது இன்னைக்கு திருவிழா ஸ்டேஷனில் வேணா பார்த்துக்குருவோம். உன்னை கொண்டே விடுவேன். அப்புறம் கோபப்படாதீங்க மாமா. சீரியஸாக இது பண்ணுங்க. வர விளையாட்டு பிள்ளை. என்ன அப்பா ஒரு காலத்தில் எப்படி இருந்தார்? என்ன மாப்பிள்ள? ஆமாம், சட்டி கூட உங்க அப்பா சட்டி கூட இருந்தாரா? நான் பார்த்து கீரை 2 இருந்துச்சு. உலகத்திலே இப்படி ஒரு கேவலப்பட்ட மயம் எவனும் கிடையாது. பெத்த தகப்பனுக்கு கொட்டது வங்கிருச்சு பாரு. ஏ ராமா, அது கட்டில் உட்காந்துருந்தாரா? நான் போய் நீ நாடகத்துக்கு வேணா, நீ வீட்டுக்கு போ. அஞ்சு உள்ள இருக்கவங்களுக்கு எச்சி ஊறுது. அவங்க அது தேன் முட்டாய் நினைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல மாமா. மாப்பிள்ள சொல்லாத மாப்பிள்ள. தம்பி நீ பொத்துப்பா. சொல்லக்கூடாது. அப்பா ஆய் லூசு. கரெக்டா சொல்லாத. வாடா கரெக்டா போடு மாப்பிள்ள. சரி மாமா. கந்தன் காலடியை வணங்கினாள். ஏன் இதெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த இருக்குல்ல அவனுக்கு புரியலப்பா. இந்த இருக்குல்ல போய் இதை வச்சுக்கிட்டு சர்பத்தா கசபத்தா சர்பத்தா சர்பத்தான அடி. இது எனக்கு அடிக்க தெரியும். நீ இப்ப சொல்லுவான், அடிச்சிடுறேன். தே பொடிக்க முத்தம் கொடுடா.
நான் லேடிஸ் இல்லப்பா மாமா. உள்ள உன்னை உரியா மாட்டிட்ட பிக்கல மாப்பிள்ள. அதுல அத கடமுட்டான்னு அறா. கிளம்புட்டா இப்ப அடிச்சிருவேன் மாமா. இந்த நில்லு நான் வாயில புடுங்க சொல்லல. இதுல போடுங்க தரல. கிண்டா கிண்ணா கிண்ணா கிண்ணா. ஓகே மாமா. இப்ப பாடுங்க மாமா. மச்சா மீச மீச்சருவா மச்சினி வேணாம். மருது என்ன ரெக்கமெண்டேஷனா? என்ன வெள்ளச்சட்டை போட்டவன் போய் சொல்ல மாட்டேன் நேரத்தில். மன்னிப்பு கேளு. நீ ஏலே ஏலே எல்லா பேரும் லூஸா இருந்தா நாடகம் எப்படி வழங்க? ஏலே மாப்பிள்ள அரைஞ்சுடா. என்னைக்கு நீ முண்டமா ஆக்க போறியா அன்னைக்கு தாண்டா நமக்கு கூட்டம் கட்டி ஏற போகுது. ஓட்டமா இருக்குன்னா அது அதெல்லாம் தெரியாது. நீ பொத்து என்னைய கேவலப்படுத்துறாங்க இவங்க. மாப்பிள்ள கரெக்டா போடுங்க. சரி ஆமா. சிங்கின்னா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா வஞ்சி வளைஞ்சு கும்மி அடிய. என்னடா இங்க வர்றேன் தொண்டிக்கு போயிட்டேன் நங்க நங்கன்னு. நீ ஒண்ணு வேணாம் நீ வேணாம். அதனை தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமேதைகள் என்னுடைய அக்கா மகன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே கடுமையான மாமப்புல் படுத்து கொண்டிருக்கிறாங்க 2 பேரும். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ளே மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உலக புகழ் பெற்ற பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு என்னுடைய செல்ல மாணவன் பபுலு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை ஒரு பப்புனிடம் இப்படித்தான் பேச வேண்டும், மேடைகளை இப்படித்தான் ஆட வேண்டும் என்று உதாரணம் வழங்கக்கூடிய எனது அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி ஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ஆடி போட்ட புள்ள வெளியே ஏ வாலி பத்த லோகடிச்ச கிளியே நீயா ஒண்ணு தாரியா இல்ல போதி பார்க்க வாரியா ஆனா போத ராத்திரியில புக்கருக்க வந்த புள்ள பாடி 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 போட்ட புள்ள வெளியே ஏ வாலி பத்த லோகடிச்ச கிளியே. தெள்ள தெளிவாக ஒளி அமைப்பு இந்த வயக்காட்டிலே வெட்ட வெளியிலே இயந்திரம் மனிதன் சொல்வதை கேட்குது என்றால் வாழ்த்துக்கள். எஸ் வி ஆர் உதயா வாழ்த்துக்கள். மை செட் இந்த ஊர் தானப்பு உதயா. கேசட் வச்சுட்டு வந்துட்டியா? செல்லில் போடு. ஏன்னா செல்லில் போடுறதும் கவனமாக இருக்கணும். அன்னைக்கு ஒரு இளவட்ட பையன் போட்ட சரக்கு செல்லில் ஓடுறான்ட்டேன். செல்லில் மாட்டிக்கிட்டேன். முண்ட வாட்ஸ்அப் கனெக்டில் இருந்திருக்கேன். செல்ல உடனே லவ்வர் பேசுனது கேட்குது. நாளைக்கு வாடா வீட்டுக்கு வாடா எங்கள் அப்பா அம்மாலாம் கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா புழக்க ஓட்டு எழுதிட்டு போனார். என்ன பொம்பளை சோக்கு கேட்குது. கவனமாக இருக்கணும்ப்பா. உதயா மை செட் சூப்பர் தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் பாட்டே போட வேணாம். உங்கள் மை செட் சிறப்பு. அடுத்த வருஷம் நான் வருவேன். நீங்கள் பல லெவலில் கோடீஸ்வரனாக இருக்கணும். நான் தெருவில் தெரியணும். அப்போ கோடீஸ்வரன்னு நம்ம சேர்க்க மாட்டேன்ல. நம்ம சொன்னது 10 பேருக்கு பழிச்சுன்னு நல்லா இருந்தால் போதும்டா. நம்ம 3 வேளை கஞ்சியே நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும். பிறகு நல்லா இருக்குன்னு நினைக்க மனுஷன். வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த வருஷம் கோடீஸ்வரன் இப்போ எப்படி கோடீஸ்வரனாவா? எனி டைமும் பொம்பளை பார்த்துக்கிட்டு இருந்தா விளக்கமாற முண்டை. அதனைத் தொடர்ந்து இங்கே பந்தல் அமைப்பு எஸ் எம் கனி ஸ்டீல் பந்தல் தண்டலக்குடி உரிமையாளர் நாகூர் கனி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன்தான் இத்தனை கூட்டத்தை இங்கே ஒன்று சேர்த்தவன். அவன் கைபேசியிலே நன்றி தெரிந்து கொண்டு நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். ஆலய நிர்வாகிகள், குலதெய்வக்காரர்கள் மற்றும் இளைஞர்கள், ஆதியூர் கிராமத்தார்கள். நாடக அமைப்பு என் அன்பு மச்சான் ராக்கெட் ஏ மணிமுத்து ராஜனடிய திருவட்டியூர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை மாள வைத்த அன்பு தெய்வம் என்னோட வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்ஆஸ் மணியையா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழிகளே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தேன் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம்
திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடம் கொடுக்க முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். உள்ள போயிட்டு லேடிஸ் அனுப்பிடுறேன், யாரும் போயிடாதீங்க. பப்புலு நம்ம புத்தூர்லாம் வருவாங்க, போயிட்டு வருவா. எத்தனையோ பேரு எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, தத்துவம் தெரிஞ்ச எல்லோரும் சொல்லி வச்சாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க, நல்லது சொன்னால் நாங்களையே ஏசுகிறாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேரு எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தாலே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேரு எதையும் எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க, இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேரு எதையும் எழுதி வச்சாங்க. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வரேங்க.